18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமியை தேடி எல்லாரும் குறி கேட்டு வந்தாலும் நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்கிறதோ நடக்க போகிறது இதுதான்னு சொல்கிறதோ கிடையாது. ஆனால் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உனக்கு எதிராக இருப்பதாக நினச்சி நீ பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் ராசிப்படி இப்போது நீ உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. துன்பத்தில் மாட்டி முழிப்பதாகவும் சிக்கலில் சிக்கி தவிப்பதாகவும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதுன்னு சொல்கிறது போல உனக்கு வரவிருந்த பெரிய துன்பங்கள்லேருந்து நான் உன்னை காப்பாற்றி இந்த அளவுக்கு சிறுசாக மாற்றி விட்டுருக்கேன். ஆனால் மீண்டும் இது போல உன் வாழ்வில் நடக்காது என் தங்கமே. எப்போதும் உன்னை காப்பாற்றி வருவது நான் தானே. இந்த சூழல்லேருந்தும் நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் கனவு நனவாகணும், நீ ஆசைப்பட்டது நடக்கணும் தானே நீ காத்துக்கிட்டு இருக்க. உன் ராசிப்படி இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன், முழுவதுமாக கேட்டு முடி. நிச்சயமாக நீ மனம் மகிழும்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தருவேன். இந்த உலகத்தில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீ நம்பிக்கையோடு இருக்கும் வரை உன்னை யாராலும் நெருங்கக்கூட முடியாது என் தங்கமே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னா இப்போது உனக்கு இறை நம்பிக்கை என்பது அவசியமான ஒன்று. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு அவசியமோ அதை விட தன்னம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படுது. அதனால் தன்னம்பிக்கையோட உன்னால் எல்லாத்தையும் செஞ்சு ஜெயிக்க முடியும். அதுக்கு இந்த கருப்பசாமி துணையாக இருப்பான்னு என்னையும் நம்பி எல்லா காரியங்களிலும் இறங்கு. இந்த காரியம் இப்படி தான் நடக்கணுன்ற அந்த முடிவையே யோசிச்சுக்கிட்டு இருக்காம முடிவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த முடிவை அடைவதற்கான உன்னுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடு. உன்னுடைய வேலையும் கடமையும் பொறுப்பும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முடிவை நான் சரியானதாக அமைச்சு தருவேன். உன்னுடைய எதிர்காலத்தை கணிப்பதற்கு மிகச் சிறந்த வழி உன்னுடைய எதிர்காலத்தை நீ விரும்பினபடி நீயே உருவாக்குவதுதான். நீ மனசு வச்சினா நீ ஆசைப்பட்டது போல உன் எதிர்காலத்தில் நிச்சயமாக வாழ முடியும். ஆனால் அது கேட்டார் போல இன்றைய உனது வாழ்க்கையில் நீ நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என் தங்கமே. நீ பெருசாக ஒரு விஷயத்தை ஒரு ஆசைப்பட்டு மனசில் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது நடக்குமோ நடக்காதோன்னு இப்போ நீ தயங்கிக்கொண்டே இருக்கிறாய் தானே. எதுலையுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காம நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எனக்காக என் கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்காருன்ற நம்பிக்கையோட உன் வேலைகளை செய்ய பழகு. உன் சந்தேகமும் தயக்கமும் பயமும் உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு விடாமல் நீதான் திறமையான ஆளாக தைரியமாக உன்னுடைய காரியத்தில் இறங்கணும். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் சின்னஞ்சிறு தவறுகள் வந்தாலும் தவறுகளை திருத்திக்கொள். சிறிய தவறாக இருக்கும்போதே அதை திருத்திக்கலைனா அது வளர்ந்து பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அல்லவா. அதனால தான் எப்போதுமே வெற்றி வரும் வரும்னு நம்ம சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கக்கூடாதுன்னு மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடு. களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஆளாக நீ இருந்தினா, முயற்சிக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா தானாகவே உன் வாழ்வில் முன்னேற்றம் உன்னை வந்து சேரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நீயாகவே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருந்தது. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் தான் பெரும்பாலும் அடுத்தவனுக்கு அடிமையாக இருப்பான். உன்னுடைய எதிரியை வெளியே தேட வேணாம். உன் மனசாட்சி தான் உனக்குள்ள போராட்டத்தை நடத்திக்கிட்டும் அதுவே உனக்கு எதிரியாகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா உன் எதிரி கூட செய்ய யோசிக்காத விஷயங்களை எல்லாம் உன் மனசாட்சி செஞ்சிருவேன் நடத்திடுவேன் நினச்சி உன்னை பயமுறுத்துது தானே. இப்போது ஒரு சில காரியங்களில் நீ இறங்கும்போது உன் மனசாட்சி உனக்கு சில விஷயங்களை சொல்லும். இல்லை இது தவறாக நடந்துடும், இது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் உன்னை பயமுறுத்துவதெல்லாம் சும்மா நடக்காத கதைதான். ஆம் என் தங்கமே, அப்படி செய்யணும்னு எதிரி கூட யோசிக்காத விஷயத்தை உன் மனசாட்சி உனக்கு யோசிக்குதுன்னா உன் மனம்தானே உனக்கு எதிராக வேலை செய்யுது. முதல்ல உன் மனசில் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீ நினச்சது போல நல்லதையே நடக்கும் என்ற எண்ணத்தை ஆழமாக பதியவை. உன் மனசாட்சி நீ சொல்வதை இப்படி கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் உன் நம்பிக்கையும் அதன்படியே நல்லதாக நடந்து முடியும். எப்போதும் உன்னை நீயே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஆளாக இருந்தினா தோல்விகளிலிருந்து தாடி வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. எப்போதும் எந்த விஷயமும் தவறாகவே நடக்கும் என எதிர்மறையாக யோசிக்காமல் நல்லபடியாக நடக்கும்னு நேர்மறையாக யோசிக்க பழகு. நெஞ்சுக்குள்ள கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கும் நீ ஒருபோதும் ஏழை கிடையாது. இந்த உலகத்தையே உறவாக்கி கொண்டு நீ உலகத்தை ஜெயிச்சு காட்டி உயரத்தில் நிற்கத்தான் போகிறாய். உன் உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இரு. இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ தோற்று போகும் அளவுக்கு உன் வாழ்வில் தவறுகள் நிகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீரு.
தேவையில்லாமல் நான் அவமானப்பட்டுட்டேனே நினச்சி வருத்தப்பட்டு நேரத்தை வீணடித்து சோம்பேறியாக இருந்து விடாதே. இப்போதே உனது ஏமாற்றமும் வீழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது. இந்த அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு இனி அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெற தயாரான ஆளாயிரு.